அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து குரூப் 2A மெயின்ஸில் கேட்ட ரீசனிங் சம் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஒரு 10 சம் பார்த்துருக்கோம், ரீசனிங் பார்த்துருக்கோம். அடுத்தது பார்க்கலாம், அதோட கண்டினியூ பார்க்கலாம். 2026 நடந்த எல்லா எக்ஸாமுக்குமான மேக்ஸ் மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம். அடுத்தது இதோட 26 முடிஞ்சிருச்சு. குரூப் 2A மெயின்ஸோட 26 சம் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்தது 25 சம் வந்து அடுத்து பார்க்கலாம். இதில் என்னென்னா இந்த ரீசனிங் எப்படி இருக்குது அப்படின்னா மிரர் இமேஜ் தான் கொடுத்துருக்காங்க. மிரர் இமேஜ் இது வந்து எந்த சைடு இருக்குன்னு பாருங்கள். ரைட் சைடு இருந்துச்சுன்னா லெஃப்ட் சைடு இருக்கும், லெஃப்ட் சைடு இருந்துச்சுன்னா ரைட் சைடு இருக்கும். ஓகேவா? அது அப்படியே வந்து மாறி இருக்குது. இது வந்து பாருங்கள், இதுவும் அதே போல் தான். இதுவும் எப்படி இருக்குது, மாறி தான் இருக்குது. இது இந்த சைடு இருக்குது, இது மிரர் இமேஜில் ஆப்போசிட்டில் இருக்குது. மிரர் இமேஜ் கொஞ்சம் நமக்கு ஈஸியான சம் தான், ஆப்போசிட்டில் இருக்க போகுது. ஓகேவா? வேறு எதுவுமே இதில் பெருசாக கஷ்டம் இல்லை. இதை பாருங்கள், ஒரு கூற்று கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, குடிகாரரின் மன உறுதியை விளிம்பு வரை சோதிக்கும் மனித பலவீனங்களில் ஒன்றுதான் குடிப்பழக்கம் என்பது. அடுத்தது இதான் கூற்று. முடிவு பாருங்கள், குடிகாரர் குடிப்பழக்கத்தை விட வேண்டும் என்று நினைத்தாலும் அது மிகவும் கடினமான ஒன்று. கரெக்டு தானே? நினச்சாலும் அது என்னது, கடினமான ஒன்று தான். மனிதர்களுக்கு இதுபோல் வேறு பலவீனங்களும் உள்ளன. ஆமாம், அது மட்டும்தான், அந்த குடிப்பழக்கம் மட்டும்தான் பலவீனம்ன்றதில் மனித பலவீனங்களுள் அதிலேயே பாருங்கள், கூற்றுலேயே பாருங்கள், மனித பலவீனங்களுள் ஒன்று தான் குடிப்பழக்கம் அப்படின்ற போது இன்னும் வேறு பலவீனமும் இருக்குது. இப்போ ரெண்டுமே பாருங்கள், சி ஆன்சர் 1 மற்றும் 2 தொடரத்தக்கது. இந்த ஏஜ்லேருந்து ஒரு சம் கேட்டிருக்காங்க. ஏஜ்லேருந்து ஒரு சம் கேட்டாவே ரொம்ப ஈஸி, எதுவுமே இல்லை. இப்போ 4 நபர்களின் மொத்த வயது 86, 4 நபருக்கு 86, 4 வருடங்களுக்கு முன்பு அவர்களுடைய சராசரி வயது. ரொம்ப சிம்பிள். 4 நபரோட மொத்த வயது இருக்குது 86, 4 வருடங்களுக்கு முன்பு அப்படின்ற போது மைனஸ் பண்ணணும். 4 பேர்த்துக்குமே 4 வயசை மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும், 4 பேர்த்துக்கு 16 வயசை மைனஸ் பண்ணணும், அப்போ 70. இப்போ 4 பேரோட சராசரி கேட்டிருக்காங்க, பை 4 கேன்சல் பண்ணிங்க அப்படின்னா 17.5 அப்படின்னு ஆன்சர் வரும். 17.5 வந்து ஆன்சர். இதில் வந்து ஏதாவது பெருக்கி எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட் மைனஸ் தான். 4 வருடங்களுக்கு முன்பு 4 பேர்த்துக்கும் அப்படின்றதுனால ஒவ்வொருத்தவங்களுக்குமே 4 வயசுன்ற போது 4 பேர்த்துக்கு 16 வயசு. முன்பு அப்படின்றதுனால மைனஸ் பண்ணியிருக்கோம், பின்பு அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா ப்ளஸ் பண்ணியிருக்கோம். சராசரி வயது கேட்டிருக்கிறதுனால வர்ற ஆன்சரை பை 4, 4 பேர்த்துக்கு தானே கேட்டிருக்காங்க, அப்போ பை 4. அடுத்தது எல் அப்படின்றது பெருக்கல், அப்போ 15 பெருக்கல் எல் இருக்க இடத்துல பெருக்கல் போடுங்க. அடுத்து 10 எம் இருக்க இடத்துல கூட்டல். அடுத்து 33 பி இருக்க இடத்துல என்னது, வகுத்தல். 11 என் இருக்க இடத்துல -8. அப்படியே கேன்சல் பண்ணுவோமா? கேன்சல் பண்ணால் 3, இது ரெண்டையும் பெருக்குனிங்க அப்படின்னா 150 + 3 -8, 153 -8ன்ற போது 145 ஆன்சராக கிடைக்கும். 145. ஒரு நிறுவனத்தின் முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் இடையே முழுமையான ஒத்துழைப்பு இல்லை என்றாலும் அந்த நிறுவனம் நீண்ட காலத்திற்கு லாபகரமானதாக இருக்க முடியாது. ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா லாபகரமாக இருக்க முடியாது நீண்ட காலத்திற்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க கூற்று. தொடர் நடவடிக்கையை பார்க்கலாம். மூட வேண்டும், அந்த நிறுவனத்தை மூடணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னா தானே பிரச்சனை. ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள், தொழிலாளர்களை முதலாளியோடு ஒத்து போக சொல்ல வேண்டும். ஓகே, அது நடக்கலாம். அடுத்தது முதலாளியை தொழிலாளர்களோடு ஒத்து போக, அவ்வளோதான். அது என்ன ஆயிரும் அப்படின்னா ரன் ஆயிரும். ஸோ இது 2 தான் கரெக்டு. ஃபஸ்ட் ஒன் மூடணும் அப்படின்றது அது லாஸ்ட் ஆப்ஷன் தானே தவிர எடுத்தோடனே அது வந்து முடிவாக இருக்காது மூடணும் அப்படின்றது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து செகண்ட் ஆப்ஷன் 2, 3. இது பாருங்கள், அதான் ஸ்பாட்டில் உட்காந்து இதெல்லாம் யோசிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இது 2ஐயும் மைனஸ் பண்ணுங்கள் 5, இது 2ஐயும் மைனஸ் பண்ணுங்கள் 1, 2ஐயும் ஸ்கொயர் பண்ணுங்கள் 25, அங்கே +1 கூட்டினோம்னா 26 தான் ஆன்சர். அதே போல் இது 2ஐயும் மைனஸ் பண்ணுங்கள் 2, இது 2ஐயும் மைனஸ் பண்ணுங்கள் 2, 2ஐயுமே ஸ்கொயர் பண்ணிடுங்க. ஸ்கொயர் பண்ணிவிட்டு ப்ளஸ் பண்ணுங்கள், அப்போ 4 + 4 8. இதை ஸ்கொயர் பண்ணுங்கள் 7 ஸ்கொயர், மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணுங்கள், இது 4 ஸ்கொயர், அப்போது 7 49, இங்கே 16, இதை ரெண்டையும் கூட்டிங்கன்னா 65.
65. அடுத்தது இது பாருங்கள், இது ரொம்பவே ஈஸியானது. 5 மெய்யெழுத்து 5 உயிரெழுத்து. அப்போ காமனாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பெருக்கி வச்சுக்கோங்க. 5 4 3 2 1 பெருக்குவோமா? 20 20 3 60 60 2 120. அவ்வளோதான். அடுத்தது பார்த்துங்க. அடுத்தது மெய்யெழுத்து எடுத்துக்கோங்க. 5 மெய்யெழுத்து 2 மெய்யெழுத்துக்கள் இருக்குது. 5 மெய்யெழுத்து 2 மெய்யெழுத்துக்கள் மற்றும் 5 உயிரெழுத்து 3 உயிரெழுத்து உள்ள எழுத்து சாரங்கள் எத்தனை உருவாக்கலாம்? ஃபஸ்ட்டு நம்ம வந்து மெய்யெழுத்து எடுத்துக்கிறோம். மெய்யெழுத்து 5 மெய்யெழுத்து 5 மெய்யெழுத்து 2 மெய்யெழுத்து உள்ள சாரம் அப்படின்ற போது 1 2 கீழே 2 தானே இருக்குது, 2 டைம்ஸு. இங்கே 5 4 இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 2, அப்போ பெருக்கும் போது 10. அடுத்தது உயிரெழுத்து எடுத்துக்கலாம். உயிரெழுத்து அப்படின்ற போது சி உயிரெழுத்து 5 தான். 3 உயிரெழுத்து உள்ள எழுத்து சாரம், அப்போ கீழே 3. அப்போ 1 2 3 மேலே என்ன பண்ணுவோம்னா கீழே எத்தனை டைம் போடுறோமோ அத்தனை டைம் தான் மேலே நம்பர் போடணும். 5 4 3 இங்கே கீழே 2 டைம் போட்டிருக்கோம், அப்போ மேலேயும் 2 டைம். இங்கே கீழே 3 டைம், அதே போல் மேலேயும் 3 டைம். 3 3 கேன்சல், 2வை கேன்சல் பண்ணோம். 4 2ஆல் கேன்சல் பண்ணால் 2, இதை மல்டிபிள் பண்ணிங்கன்னா 10. அப்போ என்ன ஆன்சர் கிடச்சிருக்குன்னா ஆல்ரெடி 120 கிடச்சிருக்கு. அடுத்து 10 × 10 100 120 × 100 அப்படின்ற போது அந்த 3 0. ஸோ இதான் ஆன்சர். தேர்ட் ஒன் ஆன்சர். அடுத்து இது பாருங்கள், இது தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இதை தனியாக கண்டுபிடிச்சி ஆன்சர் போடணும். இங்கே கீழே 0 இருக்கா? 100 சி 0 அப்படின்றது ஆன்சர் வந்து 1. 0 அப்படின்றவே அதோட ஆன்சர் வந்து 1 தான். இது மட்டும் சால்வ் பண்ணால் போதும். இங்கே 100 சி 98 இருக்கா? அப்போ கீழே 98 இருக்குது. அதை வந்து நம்ம 2 டைம் போடுவோம். 1 × 2 மேலே வந்து அப்போ அதே போல் 2 டைம் போட போகிறோம். 100 × 99 100 × 99 2ஆல் கேன்சல் பண்ணிங்கன்னா 50. 50ஐயும் 49ஐயும் 99ஐயும் மல்டிபிள் பண்ணோம்னா 4950 வரும். 4950. ஓகே, அப்போ இதுக்கானது 4950 மைனஸ் இதுக்கான ஆன்சர் வந்து 1. ஸோ அதை மைனஸ் பண்ணிங்கன்னா 4949. ஃபோர்த் ஒன் இதுக்கான ஆன்சர். இந்த சம் பாருங்கள், இது ரீசனிங் பாருங்கள். இதுவும் அந்த ஸ்பாட்டில் உட்காந்து யோசிக்கிறது ரொம்பவே கஷ்டம். இப்போ 30 பாருங்கள். 5 × 5 25 + 5 30 வந்துருச்சா? இங்கே 42 பாருங்கள். 6 × 6 + 6 36 + 6 42. இந்த 12 பாருங்கள். 3 × 3 + 3 12 வந்துருச்சா? 20 பாருங்கள். 4 × 4 16 + 4 20. ஸோ இதான் ஆன்சர். இது எப்படி யோசிக்கிறாங்க, அந்த இடத்துல உட்காந்து யோசிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஒரு மரம் எப்போதும் பின்னோருட்டில் எதனை கொண்டு இருக்கும்? வேர் இருக்கும். வேர் இல்லாத ஒரு மரம் இல்லை. பிளாஸ்டிக் மரம் தான் வேர் இல்லாமல் இருக்குமே தவிர எல்லா மரத்துலேயும் வேறு உண்டு. அடுத்து லாஸ்ட் ஒன். 25 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்தது பார்க்கலாம். ராஜ்யசபாவின் முக்கிய செயல்பாடானது சட்டங்களை நிறைவேற்றுவது. ஆமாம், அதோட ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே சட்டம் இயற்றுவது மட்டும்தான் அதோட வேலையாக ராஜ்யசபாவில் இருக்குது.